சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான தூங்க போற ஒரு நேரத்தில் நைட் டைம் கிட்டத்தட்ட 9:15 கிட்ட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல என்ன ப்ரோ புதிய அறிவிப்பு அடங்கி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, புதிய அறிவிப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு புறம் எங்க பார்த்தாலும் மழை. நார்த் இன்டீரியரை தவிர ஃபுல்லாவே மழை. சென்னையில காலையில் டைம்ல மழை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வெள்ளூர், கள்ளக்குறிச்சி தவிர மோஸ்ட்லி எல்லா மாவட்டத்தையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு மழை. மழை பெய்யுற ஸ்டூடெண்ட்ஸ் மாவட்டங்களை கம்பேரிசன் பண்ணும்போது மழை பெய்யாத மாவட்டங்கள்ல வெப்பம், கொடூரமான வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எல்லாருக்குமே பப்ளிக் இருக்கும்போது பப்ளிக் பயம். பப்ளிக் முடிஞ்ச உடனே ஸ்கூல் ரீஓப்பன். ஏன்னா இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்கு. இப்பவே பயமா இருக்கு. அடடா ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கணும். ஒரு பக்கம் ஜாலியா இருக்கும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர் அடிக்கும். அட போகிறோம், இங்க இருக்குது சரியான போர் அடிக்குது, நாங்க அங்க போனா வந்து ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, 24ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மழை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு 25ல நமக்கு ஹீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஹீட் வேவ் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்கு கரெக்டா வந்து ராஜன் என்ட்ரி கொடுக்குற மாதிரி வெயில் வந்து 25ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு எப்போன்றத டேட் இப்ப சொல்லிடுறேன். ஜூன் 5 தான். ஜூன் 4 வரைக்கும் கிடையாது. ஏன் ப்ரோனா ஜூன் 4, ஜூன் 2, 3 டீச்சர்ஸ் எல்லாம் வேற வேற மாவட்டத்துக்கு ட்ரைனிங் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அங்கெல்லாம் ட்ரைனிங் போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க இன்னொன்று எக்ஸ்ட்ரா வர ஒரு நாள் லீவ் கேட்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஓட் கவுண்டிங் மிஷின் நின்றுட்டு அவங்களுக்குலாம் வந்து பயங்கரமான டயர்டா இருக்கும். ஸோ ஜூன் 5 வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே, டேரக்டா அன்பில் மகேஷ் வராரு, மீட்டிங் போட போறாரு. சரியா, ஜூன் 12ஆம் தேதிக்கு மேல இல்ல 15ஆம் தேதிக்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நான் இந்த சொன்ன பார்த்தீங்க, இந்த மழை பெய்யுற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாமே இன்னும் ஒரு நாள் தான், நாளைக்கு ஒரு நாள் தான் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 21 தான். நமக்கு ஏற்கனவே கொடுத்த ரெட் அலர்ட் வேற வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ அதனால வந்து நீங்க பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டெம்பரேச்சர் 24ல இருந்து 100, 104, 106 ஃபாரன்ஹீட்லாம் போக போகுது. மறுபடியும் ஈரோடு, வெள்ளூர், ராணிப்பேட், சென்னை, திருச்சி, மதுரையிலலாம் கொளுத்த போகுது வெப்பம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இப்போ ஒரு புறம் மழை பெஞ்சு நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் கண்டிப்பா தள்ளி போகிறது என்ற ஒரு அறிவிப்பை இங்கு அதிகாரப்பூர்வமாக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து சில குட்டீஸ் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா 9:15 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் போது என்னடா இந்த டைமில் என்னடா அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது போல நிறைய விதமான புது புது ரகரகமான காணொலிகள் இனிமேல் இருக்கிறது. ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில்